நாகப்பட்டினம் நெல்லுக்கடை மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் 9ஆம் நாளான இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். இந்த விழாவின் சிகர நிகழ்வான செடில் மற்றும் ஏறும் நிகழ்ச்சி வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தமிழ்நாடு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தனது குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். விஐபி தரிசனத்தில் சென்ற அவருக்கு ஸ்ரீரங்கநாயக மண்டபத்தில் வேத ஆசீர்வாதங்கள் முழங்க தீர்த்தம் மற்றும் லட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவில் எதிரே உள்ள ஆஞ்சநேயர் கோவிலிலும் அவர் சாமி தரிசனம் செய்தார். வார விடுமுறையை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திரளான பக்தர்கள் குவிந்தனர். இதனால் 3 மணி நேரத்திற்கும் மேலாக வரிசையில் நின்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் வரிசையில் நிற்பவர்களுக்காக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ஆங்காங்கே குடிநீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதிகை தொலைக்காட்சியின் பெயரை டிடி தமிழ் என்று மாற்றியது தமிழையும் தமிழர்களின் பண்பாட்டையும் அழிக்கும் செயல் என திராவிடர் கழக துணைத் தலைவர் கலிப்பூங்குன்றன் தெரிவித்துள்ளார். பொதிகை தொலைக்காட்சியின் பெயர் மாற்றம் மற்றும் அதன் லோகோவை காவி நிறத்தில் மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை சிம்சன் பெரியார் சிலை முன்பு திராவிடர் கழகத்தினர் போராட்டம் நடத்தினர். அப்போது பேசிய திராவிடர் கழக துணைத் தலைவர் கலிப்பூங்குன்றன் இந்தியை திணிக்கும் நோக்கில் இவ்வாறு செய்யப்பட்டுள்ளதாக விமர்சித்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தனியார் நிறுவன பிக்கப் வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடியுள்ளார். அண்ணாநகர் பகுதியில் தனியார் நிறுவன அறைக்குள் புகுந்து சாவியை எடுத்துவிட்டு பின்னர் அந்த சாவி மூலம் வாகனத்தையும் திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தான் ஓட்டி வந்த லாரியின் சக்கரத்திலேயே சிக்கி லாரி ஓட்டுநர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு இளந்தைக்குளம் பகுதியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவர் கோவில்பட்டி இனாமணியாச்சி அருகே லாரியை ஓட்டி சென்றார். அப்போது லாரியானது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பு சுவரில் மோதியது. இதனையடுத்து லாரியிலிருந்து தப்புவதற்காக ராமகிருஷ்ணன் கீழே குதித்தார். எதிர்பாராத விதமாக லாரியின் பின்புற சக்கரத்தில் சிக்கி ராமகிருஷ்ணன் பரிதாபமாக உயிரிழந்தார். மதுரை பேச்சியம்மன் படித்துறையை சேர்ந்த ஒருவர் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதையே தனது முதன்மையான வேலையாக செய்து வருகிறார். இளா அமுதன் என்ற அந்த நபர் சிம்மக்கல், மாசி வீதிகள், SS காலனி, பேச்சியம்மன் படித்துறை, ஷெனாய் நகர் ஆகிய பகுதிகளில் மக்களுக்கு கோரிக்கை விடுத்து வருகிறார். அதன்படி வெயில் வாட்டி வரும் நிலையில் பறவைகளுக்காக ஜன்னல் ஓரங்களில், மாடிகளில் பாத்திரங்களில் தண்ணீர் ஊற்றி வைக்குமாறும், தொழிலாளர்கள், முதியவர்கள், பொதுமக்களுக்காக வீட்டின் முன்னால் குடத்தில் தண்ணீர் வைக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். அவ்வப்போது ஆங்காங்கே டப்பாக்களில் தண்ணீரை பிடித்து ஊற்றி வைத்தபடி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். கடும் கோடை வெயில் காரணமாக புதுச்சேரி படகு குழாமிற்கு குறைந்த அளவிலான சுற்றுலா பயணிகளே வருகை புரிந்தனர். இதனால் வரிசையில் நிற்க அவசியமின்றி அனைவரும் உடனுக்குடன் படகு சவாரி செய்தனர். இது சுற்றுலா பயணிகளுடைய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஈரோட்டில் மதிமுக மூத்த தலைவர் கணேசமூர்த்தியின் திருவுருவ படத்திற்கு விவசாய அமைப்புகள் சார்பில் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. மதிமுக மூத்த தலைவரான கணேசமூர்த்தி கடந்த மாதம் உயிரிழந்தார். விவசாயிகள் உரிமைக்காக பல போராட்டங்களை நடத்திய அவருக்கு விவசாய அமைப்புகள் சார்பில் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் பாரதிய கிசான் யூனியன் தலைவர் ராகேஷ் திகாயத் கலந்து கொண்டு திருவுருவ படத்தை திறந்து வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆசாரிபாளையத்தைச் சேர்ந்த பிரவீன் மற்றும் 2 சிறார்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து 5 இருசக்கர வாகனங்கள், 10 செல்போன்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கொங்கராயபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமி என்பவரது 14 வயது மகன் வினோத் விபத்தில் சிக்கி காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து வினோத்தின் உடல் உறுப்புகளை அவரது பெற்றோர் தானமாக வழங்கினர். இதுகுறித்து தகவல் அறிந்த கள்ளக்குறிச்சி வருவாய் கோட்டாட்சியர் லூர்துசாமி மற்றும் கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் ஆகியோர் நேரில் சென்று சிறுவனின் உடலை பார்த்து கதறி அழுது குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறி அரசு மரியாதை செலுத்தினர். வார விடுமுறையொட்டி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். அருவி போல் கொட்டும் தண்ணீரில் குளித்தும் அணையின் மேல் பகுதியில் பரிசல் பயணம் செய்தும் அவர்கள் விடுமுறை தினத்தை உற்சாகமாக கொண்டாடினர். தஞ்சாவூர் மாவட்டம் பிளாஞ்சேரியில் பஞ்சமி தினத்தை ஒட்டி சிம்ஹாரூட வாராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. திருவிடைமருதூர் அருகே பிளாஞ்சேரியில் உள்ளது கைலாசநாதர் கோயில். இந்த கோயிலில் உள்ள சிம்ஹாரூட வாராகி அம்மனுக்கு பஞ்சமி தினத்தையொட்டி சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வார விடுமுறையொட்டி கடலூர் மாவட்டம் பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அலையாத்தி காடுகளின் நடுவே படகு சவாரி செய்தும் இயற்கையை ரசித்தும் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் கண்டனிப்பட்டியில் தீபாஞ்சம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. காளைகளை அடக்க முயன்ற 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி சுற்றுவட்டார பகுதிகளில் விளையும் மிளகாய் வத்தலுக்கு வெளிநாடுகளில் அமோக வரவேற்பு கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கமுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இயற்கை விவசாயம் மூலம் சுமார் 500 விவசாயிகள் மிளகாய் வத்தலை சாகுபடி செய்கின்றனர். இவை வெளிநாடுகளில் நல்ல விலைக்கு ஏற்றுமதி ஆவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாள் கோயிலில் வாராகி ஜெயந்தியை ஒட்டி சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதில் ஹயக்ரீவ பெருமாளுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட ஏராளமான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் குளிப்பாட்டுவதற்காக கொண்டு செல்லப்பட்ட கோயில் யானை குளத்திற்குள்ளேயே படுத்துக்கொண்டு விளையாடியது. கோயிலின் நந்தி சிலை அருகே நிற்கும் ராமலட்சுமி என்ற பெயர் கொண்ட யானையானது கோயிலின் குளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டது. அப்போது கடும் வெயிலில் இருந்து தப்பிக்க யானையானது குளத்திலேயே படுத்துக்கொண்டு விளையாடியது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே 60 வயது முதியவரின் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அரசம்பட்டு காப்பு காட்டில் கிடந்த எலும்புக்கூடு குறித்து அப்பகுதி மக்கள் தகவல் அளித்தனர். பின்னர் எலும்புக்கூடை மீட்ட வேப்பங்குளம் போலீசார் கொலையா தற்கொலையா என விசாரித்து வருகின்றனர். மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் காணாமல் சென்ற நிலையில் அந்த நபருக்கும் இந்த எலும்புக்கூட்டிற்கும் சம்பந்தம் இருப்பது போல் தெரிவதாக சந்தேகிக்கின்றனர். கிருஷ்ணகிரியில் 2 லாரிகள் கவிழ்ந்து 10 தொழிலாளர்கள் காயமடைந்தனர். ஓசூர் அருகே கலக்கோப சத்திரம் என்னும் பகுதியில் ஒரு லாரி மற்றொரு லாரியை கயிறு கட்டி இழுத்து வந்தது. இழுத்து வரப்பட்ட லாரியில் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பயணித்து வந்தனர். இந்நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து 2 லாரியும் கவிழ்ந்தது. இதில் அனைத்து தொழிலாளர்களும் காயமடைந்த நிலையில் அவர்களை அப்பகுதி மக்கள் தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தெருநாய்கள் கடித்து 5 ஆடுகள் பலியானது. பல்லடம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் கமலா என்ற மூதாட்டி தனது 20 ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். திடீரென அங்கு வந்த 10க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் ஆடுகளை எல்லாம் கடிக்க ஆரம்பித்தது. இதனையடுத்து அக்கம்பக்கத்தினர் நாய்களை விரட்டி அடித்தனர். இதில் 5 ஆடுகள் பலியானதால் அந்த மூதாட்டி சோகமடைந்தார். கோவையில் பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து முற்றிலும் சேதமடைந்தன. குனியமுத்தூர் கோவைப்புதூர் சாலையில் உள்ள நூல்களை சுற்றி பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் கோன்கள் குடோனில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த கோவைப்புதூர் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி அருகே வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த விலை உயர்ந்த பைக்கை திருடிச் சென்ற கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.
தென்னூர் இனாம்தார் தோப்பு பகுதியில் நள்ளிரவில் ஹெல்மெட் அணிந்தபடி வந்த 2 கொள்ளையர்கள் பைக்கின் பூட்டை லாவகமாக உடைத்து திருடிச் சென்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பைக் உரிமையாளர் போலீசில் புகார் அளித்துள்ளார். அதன்படி வழக்கு பதிந்த போலீசார் சிசிடிவியில் சிக்கியவர்களுக்கு வலை வீசி உள்ளனர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. குடியிருப்பிற்கு பின்புறம் சேமித்து வைக்கப்பட்டிருந்த பழைய மரங்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. பின்னர் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். பேருந்து நிலையம் அருகே நடந்த இந்த விபத்தால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கழுதையின் மீது கடத்தி வந்த 100 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள வெங்கட்ராஜபுரம் பகுதியில் இருந்து கரிக்கல்குட்டை பகுதிக்கு கழுதைகள் மூலம் சாராயம் கடத்தி வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்திய நிலையில் கள்ளச்சாராய கும்பல் சாராயத்துடன் கழுதையை விட்டு தப்பிச் சென்றனர். இதையடுத்து கழுதையுடன் சாராயத்தை பறிமுதல் செய்த போலீசார் தப்பியோடியவர்களை தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அரசு மருத்துவமனை அருகே உள்ள குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென பரவி அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்ததால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 4 மணி நேரம் போராடி தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் இந்த விபத்தில் குப்பைகளை தரம் பிரிக்கும் இயந்திரம், உர இயந்திரம் என 32 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. சேலம் மாவட்டம் நாங்குநேரி அருகே கிணற்றில் விழுந்த புள்ளிமான் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளது. காடன்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன் என்ற விவசாயியின் கிணற்றில் விழுந்த புள்ளிமான் குறித்து தீயணைப்பு மற்றும் வனத்துறையினர் தகவல் அளிக்கப்பட்டது. பின்னர் விரைந்து வந்த வீரர்கள் உள்ளூர் இளைஞர்களின் உதவியுடன் தண்ணீரில் தத்தளித்த புள்ளிமானை பத்திரமாக மீட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் முதலூர் தூய மிகாவேல் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த மாணவர்கள் குடும்பம் சகிதமாக கலந்து கொண்டனர். கிராம சபை குருவானவர் செல்வன் மகாராஜா, பள்ளி தாளாளர் சாந்தராஜா ரத்தினராஜ், பள்ளி தலைமை ஆசிரியர் டேவிட் எடிசன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மேலும் 25 ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளியில் பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களும் இதில் பங்கேற்றனர். பள்ளியில் படித்த போது தாங்கள் பெற்ற அனுபவங்களை முன்னாள் மாணவர்கள் பகிர்ந்து கொண்டனர். அதேபோல ஆசிரியர்களும் தங்களது கடமை மற்றும் செயல்பாடுகளை கூறி மாணவர்களை பாராட்டினர். நிகழ்ச்சியில் ஆசிரியர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி முன்னாள் மாணவர்கள் கௌரவித்தனர். ஆசிரியர்களும் முன்னாள் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். 25 ஆண்டுகளுக்கு பின் சந்தித்துக் கொண்ட முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருவருக்கொருவர் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து பள்ளியின் வளர்ச்சிக்காக முன்னாள் மாணவர்கள் சார்பில் ரூபாய் 20,000 வழங்கப்பட்டது. இறுதியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் வீராளூர் கிராமத்தில் கழுதை மீது சாம்பல் அடிக்கும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. குறும்பச்சி அம்மன் கோயில் திருவிழாவின் முன் நிகழ்ச்சியாக கழுதை மீது சாம்பல் அடிக்கும் சடங்கு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மக்கள் பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து குறும்பச்சி அம்மனுக்கு காப்பு கட்டி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணரில் நடைபெற்ற புகழ்பெற்ற சேவுக பெருமாள் ஐயனார் கோவில் தேரோட்டம் மே 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேருக்கு அணிவிக்கப்பட்ட அலங்கார ஆபரண துணிகள் பழுதடைந்ததால் அலங்கார ஆபரண துணிகள் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் கலை வேலைப்பாடுகளுடன் தயார் செய்யப்பட்டது. இந்த அலங்கார ஆபரண துணிகளுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு மதுரையைச் சேர்ந்த PRK குடும்பத்தினர், திருப்பணி குழு தலைவர் அருணகிரி, கோயில் கணக்கர் கலைச்செல்வன் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டது.